கூட்டணி கட்சியினர்கள்லாம் வந்து பல இடங்கள்ல குதிரை பேரம் வந்து குதிரை வேகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது ஒரு கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் விருப்பத்திற்கு ஏற்றவாறு தனது பதவியை ராஜினாமா செய்கிறார். தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவர் விரும்புகிற கட்சியிலோ இல்லை அவர் வகித்துக் கொண்டிருக்கிற தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியிலோ மீண்டும் மக்களை சந்திக்க போகிறார். அவர் ஒன்னும் எம்எல்சியா வரப்போறதில்லை, அவர் ஒன்னும் ராஜ்யசபாவில் வரப்போறதில்லை. மீண்டும் மக்களிடம் போகிறார். மீண்டும் மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் ஜனநாயகத்தில் உள்ளது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் மக்களை சந்திக்கிறார். மக்களை சந்தித்து மீண்டும் சட்டமன்றத்திற்கு அவர் விரும்புகிறார். இது ஜனநாயகத்தினுடைய விரோதமாகவோ என்னை பொறுத்தளவில் இதை குதிரை பேரமாகவோ நான் கருதவில்லை. இல்ல, இந்த இஷ்யூல மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என் அன்பிற்கினிய சகோதரர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்துக்கும் என் அருமை சகோதரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கருத்துக்கும் முரண்பட்ட கருத்தாகவே நான் பார்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வணக்கத்திற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்களுடைய கருத்து என்னுடைய கருத்து. திமுக கூட்டணியில் இருக்கிறப்பெல்லாம் விசிக கம்யூனிஸ்டுங்களாம் மோதல்கள் நிறைய இருக்கு, தொண்டர்களோட மோதல்கள் நிறைய இருக்கு. இது தொண்டர்கள் லெவல்ல மோதல் போனாலே சில நெருக்கடிகள் வரும். இது எப்படி சார் பாக்குறீங்க? சார், காங்கிரஸ் கட்சி விரும்புறது சண்டையே இருக்கக்கூடாது, மோதல்கள் இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தில் மரபுகளை கடைபிடிக்க வேண்டும் சார். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய தலைவருமான என் அன்பிற்குரிய சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். மோதல் போக்கு கடைபிடிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கருத்து அதுதான். மோதல் என்பது அவசியமற்றது, அனாவசியமானது. நாம் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறோம். மக்கள் கருத்தை தான் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர மாறாக வன்முறை போக்கோ இதுக்கெல்லாம் இடமளிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு மிக தெளிவானது. மேகதாது அணை ஒரு செங்கல்ல கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க கூடாது. இது எங்க காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு. ஒரு செங்கல்ல கூட வைக்க அனுமதிக்க மாட்டோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இதுதான். மாண்புமிகு எங்கள் முதலமைச்சர் நிலைப்பாடு என்னவோ அந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் கட்சி உறுதியாக நிற்கும். 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நிலைத்து நிற்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு, இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் உறுதுணையாக, அவருக்கு இரும்பு கோட்டையாக அவர் பின்னால் நாங்கள் நிற்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.